இந்த சங்கி கூட்டம் எந்த அளவுக்கு நம்ம உயிரை அலட்சியமா மதிக்குது, நம்ம உயிரோட விளையாடுது அப்படிங்கிறதுக்கு மேலும் ஒரு சம்பவம் உதாரணம். மகாராஷ்டிரா மாநிலத்துல பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மெடிக்கல் கவுன்சில் ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்றாங்க. அதாவது சர்டிஃபைடு ஹோமியோபதிக் பிராக்டிஷனர்ஸ், அதாவது ஹோமியோபதி மருத்துவர்கள் மாடர்ன் மெடிசன் பிராக்டிஸ் பண்ணலாம், அலோபதி மருந்துகளை பிரிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. இதற்கு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் தரப்புலயும், மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய மருத்துவர் சங்கம் தரப்புலயும் கடுமையான எதிர்ப்பு கிளம்பிச்சு. அவங்க சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர பட்னவிஸை சந்திச்சு இத உடனடியா நிப்பாட்டுங்க. அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? சயின்டிபிக் மெடிசன் சம்பந்தப்பட்ட மருந்துகளை பிரிஸ்கிரைப் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு? என்ன அடிப்படை அறிவு இருக்கு? இது மட்டும் இல்ல, கோர்ட்டே இத தடை பண்ணிருக்கு. இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ சந்திச்சு சொல்லியிருக்கிறாங்க. இதை ஒட்டி ஜூலை 14ஆம் தேதி மாநிலம் தழுவிய ஒரு போராட்டத்துல நாங்க ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவர்கள் போராட்டம் பண்ணா அது ஒரு பெரிய அசிங்கமா போயிடும் அப்படிங்கறத கருதி பயந்து போன பாஜக அரசு இன்னைக்கு அந்த ஆர்டரை வாபஸ் வாங்கியிருக்காங்க. தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப புரியுதா? கலாச்சாரம், பாரம்பரியம் அப்படிங்கிற பேர்ல இந்த சங்கி கூட்டம் எப்படி நம்ம உசுரோட விளையாடுதுன்னு.